Okay, hi students. So இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல we have ASCII code and gray code அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் இருக்கும். ஸோ அதில் நம்ம அந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க நம்பர் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வை we are going to discuss this. Okay, let's start. Okay. So ASCII code அப்படின்னும் இந்த சரிங்களா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் பைனரி கோட், ஸோ இட்ஸ் ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி கோட். திஸ் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் கோட். வாட் இஸ் இட் பை ஆல்ஃபா நியூமரிக் கோட்? இட் இஸ் நம்பர் இருக்கும், அதுவும் இல்லாமல் வில் பி ஹேவிங் alphabets. Okay, that's why we call it as a alphanumeric code. அதே மாதிரி இந்த எக்ஸ்பான்ஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் information interchange. So it's a standard code which is used in hardware such as keyboards, printers, and video displays. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அனதர் திங், ASCII code is a 7-bit code. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம பைனரி அப்படின்னு படிக்கும்போது 2 power 2, 2 power 4, 2 power 3 அந்த மாதிரி தான் நம்ம படிப்போம். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி ஒன் கோட் விச் வி ஹாவ் இட் அஸ் அ 7-bit கோட். Okay, so that is very, very important thing we have because this is different from normal thing. Okay, so for example, so இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have 7 codes, right? 7 codesல வந்து பார்த்தோம் அப்படின்னா first 3 code வந்து will be having as a binary data, and last that is most significant bits, that is x4, x5, and x6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be having some alpha values, that is the character values, that is a b c d அந்த மாதிரி characters என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, so for example, the table below shows the capital letter A has an வேல்யூ, தட் இஸ் கேபிட்டல் ஏ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 100 அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ இது நம்ம இங்கே கீழே டேபிளில் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் வி ஹேவ் அ டேபிள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பைனரி வேல்யூ தான், பட் x6, x5, and x4. ஸோ தீஸ் ஆர் தி லாஸ்ட் significant bits in an ASCII code. ஓகே, ஸோ 100 நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா in front of 4 zeros we have to put at. Okay, so at போட்டு அதுக்கப்புறம் இந்த 4 0 போட்டீங்க அப்படின்னா it resembles 100 0 0 0. Okay, similarly in this case இந்த இடத்துல பாருங்க for A will be having 100, and in the case of 0001. Okay, so for different values of 4 bits, we will be having different values of x4, x6, and sorry x5 and x6. Okay, so this codes are very, very important. ஏதாச்சும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, particularly given example கொடுத்து பார்த்துக்கோங்க. That is very, very important. Okay, so அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா we will be having a parity bit. Okay, so parity bit அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பிட் தான் என்ன அப்படின்னா parity bit. For example, if you are transferring data from one end to another end, so the number of zeros and number of ones change ஆகாம இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be having this parity bit. So parity வந்து பாத்தீங்கன்னா we will be having odd parity or even parity. So அந்த மாதிரி 2 types of parity இருக்கு. இந்த parity வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் இன்னொரு வீடியோல. ஓகே, ஸோ parity checker and parity generator நீங்க ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் அது. We will get into that later. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா we have a gray code. So XS3 code பார்த்தீங்க அப்படின்னா it's a 4-bit code. Okay, it's a 4-bit code with binary coded decimal number. Okay, so it's with binary coded decimal number. So XS3, so me அந்த டேர்ம்லயே இருக்கு we will be adding, so ஒரு decimal digit இருக்கு அப்படின்னா அதோட ப்ளஸ் 3 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to make a binary transformation. பைனரிக்கா நம்ம மாற்றணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இயர் வி ஹேவிங் 12 வந்து XS3 கூட நம்ம மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் ஒன். சாரி, இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். 29 பார்ப்போம். 29 பார்த்தீங்க அப்படின்னா 2 and 9 are the digits. ப்ளஸ் 3 பண்ணுறோம் will be having 5, and ப்ளஸ் 3 பண்ணுறோம் will be having 12. So we will be writing that in the form of a binary.
ஸோ பைனரியை மாற்றினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வில் பி கெட்டிங் தட் XS3 கோட். ஸோ XS3 கோட் ஃபார் 29 பார்த்தோம் அப்படின்னா 010 110. ஸோ திஸ் இஸ் வாட் தி XS3 கோட் இஸ். ஓகே. So for each and every decimal value, we will be having the XS3 code. Okay, up to 0 to 9. Okay. Next, we have a gray code. So gray code ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிம்பிள் இந்த சென்ஸ் ஏதாச்சும் ஒரு பிட் ஆஃப் டேட்டா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் நம்பர் சேஞ்ச் ஆகுறப்போ. ஓகே, லெட்ஸ் see the டேபிள் ஃபர்ஸ்ட் தென் மூவ் ஃபர்தர். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி கோட் பார்த்தோம் அப்படின்னா 0 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூவோட வேல்யூ வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பிட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்குது. தட் இஸ் இந்த ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஒன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜீரோவா மாறுது. அதுக்கப்புறம் இந்த ஜீரோ வந்து இந்த ஒன்னா மாறுது. ஓகே, ஸோ தட் இஸ் தி சினாரியோ ஹியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் வந்து சினாரியோ. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா கிரே கோட்ல ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர் டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு பிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஓகே, ஜீரோ வந்து ஒன் வந்துடுது. ஸோ ஒரு பிட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஒன்ல இருந்து டூ வர்றப்போ வில் பி ஹேவிங் இந்த ஒன் அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இந்த ஒன் அப்படியே இருக்கு. இந்த ஜீரோ தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் த்ரீக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. த்ரீக்கு பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0011. ஓகே, ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் கிரே கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்கு இல்லையா, டூக்கு 11 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துச்சு. த்ரீ வர்றப்போ இந்த ஒன்னோட வேல்யூ ஜீரோவா சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஒன்லி ஒன் சேஞ்ச். ஸோ பைனரிக்கும் கிரே கோடும் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கோட்ல ஒரு பிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் கிரே கோட். ஓகே, ஸோ இந்த கிரே கோட பைனரி கோட்ல இருந்து ஜென்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி பைனரி கோட கிரே கோட்ல இருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி பைனரி டு கிரே கன்வெர்ட்டர் அண்ட் கிரே டு பைனரி கன்வெர்ட்டர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த சர்க்யூட் உங்க கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் as circuit in the comment box. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we'll try to explain this. Okay, so if you have any doubts, you just share in your comment box. I will try to address that. Thank you for watching. Have a nice day.